ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து என்ன சமையல்னா வேர்க்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கணும். இந்த வேர்க்கடலை வந்து தமிழ்நாட்டில் வந்து தோட்டத்திலே வலிச்ச வேர்க்கடலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோத்துல வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேர்க்கடலையை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஆகும் வேர்க்கடலை ஊறதுக்கு. வேர்க்கடலை வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற போட்டிருக்கிறோம். இது வந்து டபுள் மடங்காக ஆகும். ஊறி வந்தோடனே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கேச்சாக்கா அப்படியே வந்து உரித்து செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து காஞ்ச வேர்க்கடலை கச்சிருந்தால தான் ஊற வச்சு செய்கிறோம். ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா ஊறிட்டு இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். பாருங்க, அதில் இருக்கிற தண்ணியிலலாம் வந்து அந்த கலர் வேர்க்கடலை இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் போயிடுச்சு. நல்லா ஊறிட்டுக்குது வேர்க்கடலை. அந்த தண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம இதை வேக போடணும். இது நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லை வேக வச்சு சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். வேக போகிறதுக்கோசரம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேர்க்கடலை வந்து வேக போட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதனால் நம்ம வெந்து வரட்டும். இப்போ அதுக்குள்ளே வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகா எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் பொடிசாக. நான் சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்குறேன். பெரிய வெங்காயம் இருந்தாக்க ஒரு வெங்காயம் போதும். இப்போ வந்து வேர்க்கடலை வெந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. தண்ணிக்குறம் வந்து சுண்டி இருக்குது நம்ம ஊற்றின தண்ணியோட. இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு கட்டியாக வந்து நசுக்கி பார்க்கலாம் வெந்திருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா சூடாகவும் இருக்குது. நல்லா சூடாக இருக்குது, அதனால் வந்து எடுக்கவே முடியல. பாருங்க, நல்லா வெந்துட்டுக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம்.
தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பியூரான கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். நான் வந்து காரமாக இருக்கிறதுக்கோசரம் வந்து 3 மிளகா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2 எடுத்துக்கலாம். இல்லைனா பச்சை மிளகா சேர்த்தா கூட அவ்வளோ காரம் இருக்காது. ஆனால் வர மிளகாவில் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம இப்படி கிள்ளி போடுறதோட முழுசாகவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் தெறிக்கும், உஷாராக பார்த்து செய்யணும். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்கிற வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் துருவல் வந்து கடைசியாக இருக்கும் போது தேங்காய் துருவலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இருக்கிறதா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறது பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.